போலீஸ் சுத்தி தேடுறாங்க. அக்யூஸ்ட் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாங்க. மதன் பின்னாடியே ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. சூர்யாவுக்கு இன்ஸ்பெக்டர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. போலீஸ் எல்லாம் போன உடனே மதன் கிளம்பி அவர் வீட்டுக்கு போறாரு. சூர்யா மகாவை தூக்கிட்டு வர்றாங்க. மகா மனசுல பெரிய இவன்னு நினைப்பா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? சூர்யா, நீங்க கத்துற அளவுக்கு என்ன ஆச்சு? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. மகா, நான் எதுக்கு பயப்படணும்? அதானே சூர்யா, நான் எக்கேடு கெட்டு போனாலும் என்னன்னு தானே நீங்க நினைப்பீங்க. எனக்கு ஏதாவது ஆயிரும்னு பயமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. நீங்க மாத்திரம் தலையிடாம இருந்தீங்கன்னா நான் மதனை புடிச்சிருப்பேன். நல்லது பண்றேன்னு போலீஸ வர வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க சூர்யா. ஸ்மெல் பண்ணி தான் மதனே தப்பிச்சு போயிட்டான். மாத்திரம் என் கையில சிக்கட்டும், அப்புறம் எதுக்கு அவனுக்கு? என்ன மகா, விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஐஸ்வர்யா தப்பு பண்ணிட்டான்னு எதுக்கு போலீஸுக்கு போன் பண்ணி மதனை பிடிக்க ட்ரை பண்ணீங்க? இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் நான் மதன் விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். இப்ப என்ன பண்ணுனீங்க? என்ன மகா, நான் இப்ப என்ன பண்ணேன்? சூர்யா, நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வீட்டுல சொல்ல வேண்டியதானே? ஐஸ்வர்யாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, மகா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போனா, அவனைதான் பிடிக்க நாங்க ட்ரை பண்ணோம்னு சொல்லிருக்க வேண்டியதானே வீட்டுல? நடந்த ஆக்சிடென்ட மறைச்சிட்டு குல்ஃபி வாங்க போனோம் அது இதுன்னு மழுப்புறீங்க. நான் மறைச்சா கெட்டவ, நீங்க மறைச்சா நல்லவரா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. கைய நீட்டு. சூர்யா, என்னால நீட்ட முடியாது. ஸ்டேட் பாக்ஸ வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க மகாவுக்கு. சூர்யா, கொஞ்ச நேரத்துல மதனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, டக்குன்னு தப்பிச்சுட்டான். மாத்திரம் கையில கிடைச்சான். அப்ப இருக்கு அவனுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தாதான் உண்மை என்னன்னு புரியுது. மகா கிட்ட போற முடியும் நான் தான்னு அவனுக்கு தெரியவே இல்லைங்க. திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசின உடனே டக்குன்னு உஷாராயி கிளம்பிட்டான் மதன். தப்பிக்க விடாம நான் தடுக்க போய் தான் அடியே பட்டுச்சு. முக்கியமா யாரோதான் நான் ஐஸ்வர்யா மாதிரி வந்தத இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இல்லாட்டி போலீஸ் விஷயத்த சொல்லி இருக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சூர்யா, நிச்சயமா இதுதான் நடந்துச்சு. ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான்னா அவனோட டார்கெட் பணமா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிமிஷம் முடியும் மதன் ஐஸ்வர்யா கிட்ட 1 ரூபி கூட கேட்கலங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மதனுக்கு உள்நோக்கம் இருக்கும் போல தோணுது. வேலை இதெல்லாம் வேணும்னுக்கு பண்ணி ஐஸ்வர்யாவை சிக்கல்ல மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு எனக்கு தோணுது. மகா, கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்ப நடக்கிற பிரச்சனைய சீரியஸ் ஆக்கிறாத. மதன் எங்க இருக்கான்னு நான் பார்க்க சொல்றேன். சூர்யா, இப்பவே அந்த மதன் பயங்கர கடுப்புல இருப்பான். இப்ப ஏதாவது பண்ணுனா அக்கா டிஸ்டர்ப் ஆயிடுவா. ஏற்கனவே அவ சூசைடு அட்டெம்ப்ட் வேற பண்ணுனா. அதனால எனக்கு பயமா இருக்கு. ஐஸ்வர்யா மகான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அக்கா சொல்லு. சரியா, எல்லா பிரச்சனையும் சூர்யாவுக்கு தெரியும். மதன் கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கு. என்ன வந்திருக்குக்கா? 10 லட்ச ரூபா பணம் நாளைக்கே வேணும்னு கேக்குறான்க்கா. சொன்னேன்ல சூர்யா, இந்த நிமிஷம் முடியும் அவன் பணம் கேட்கலன்னு. இந்த ரூம்ல பேசணும்ல, அடுத்த நிமிஷமே மதன் கிட்ட இருந்து பணம் கேட்டு மெசேஜ் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க சூர்யா? இதெல்லாம் பெருசுபடுத்தாத. இந்த பிரச்சனை இல்ல, இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க முகத்திரைய கிழிச்சாதான் நான் சொல்றது கரெக்ட்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு எதுவுமே புரியாது. உண்மையை நிரூபிச்சு எங்க அக்கா மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில சூர்யா, மகா, ஐஸ்வர்யா கார்ல வெயிட் பண்றாங்க. அவன் என் கையில கிடைச்சாதான் நான் எதா இருந்தாலும் நம்புவேன். நம்ம பேசினப்ப மறு நிமிஷமே வாய்ஸ் நோட் வந்துச்சு பணம் கேட்டு. அதுக்கப்புறமும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஐஸ்வர்யாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது. அடுத்த தெருவுல இருக்க குப்பை தொட்டியில போட்டுட்டு போறியா பணத்தை அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ். சூர்யா சொல்றாரு, அவன் சொன்ன இடம் இதுதான், நீயே போய் பணத்தை போட்டுட்டு வா அந்த குப்பை தொட்டியில. எக்காரணத்தை கொண்டும் உங்க கூட நான் வந்திருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஐஸ்வர்யா, நீ வைக்கும் போது யாராவது வம்பிழுத்தா கூட நான் வந்துருவேன், தைரியமா கொண்டு போய் வச்சுட்டு வா. ஐஸ்வர்யா குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் 2 வீலர்ல இருந்து இறங்குறாரு. இங்கே அவர் வரும்போது 3 பேரும் ஓடுறாங்க. சூர்யா, ஐஸ்வர்யா, மகா. ஹெல்மெட் போட்டிருக்கவரை பிடிக்கிறாரு சூர்யா. மகா வண்டி சாவியா எடுத்துடுறாங்க. கேக்குறாங்க, எதுக்குடா அந்த பேக் எடுக்க வந்த? எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். விடுறதுக்காண்டியா உன்னை பிடிச்சோம்? சொல்லுடா, எதுக்கு இந்த பேக் எடுக்க வந்த? யாரு உன்னை எடுக்க சொன்னது? சார், யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, வேலை கிடைக்காம இருந்தேன் சார். ஒருத்தர் குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு பை இருக்கும், அதை எடுத்து கொடுத்தேன்னா 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு சார்.
சார் 1000 ரூபாய் வாங்கிட்டேன் சார். பேலன்ஸ் 4000 ரூபாய் அவர் கொடுக்கணும் சார். பைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். கண்டிப்பா நம்ம இங்க வருவோம்னு நியூஸ் போயிருக்கு. கெஸ் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். தெரியுதா நம்ம சைட்ல இருந்து எப்படி எல்லா விஷயமும் போகுதுன்னு. இந்த பணத்தை வச்சுக்க. இது எதுக்கு சார்? பாரு, உன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சவன் பேரு மதன். பைக்கை வாங்க வந்தாலோ இல்ல எப்ப உன்கிட்ட கான்டாக்ட் பண்ண வந்தாலோ உடனே என்கிட்ட சொல்லணும். வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சொல்லணும். நான் உடனே வந்துருவேன். அது தப்பு பண்ணுன உள்ள தூக்கி வச்சிருவேன். எனக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த காசை வச்சுக்க. கண்டிப்பா சொல்றேன் சார். நம்பரை நோட் பண்ணிக்கோ. மாத்தணும்னு நினைச்சா அவ்வளவுதான். சரி சார். இன்று சிரியாவின் நாணயம் பவுண்ட். நாளை சந்திப்போம்.